ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவர் மசூத் ஆசாரினுடைய குடும்பத்தினர் 10 பேர் பலியாக இருக்கிறார்கள். இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. தொடர்ந்து திரு ஜெகநாதனோடு பேசலாம். ஜெகநாதன், நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. பாகிஸ்தானுக்கு இப்ப ஒரு ஆப்ஷன்ன்றது பாத்தீங்கன்னா லிமிட், அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. இப்ப இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் ராணுவம் யார் எந்த நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவாங்க? இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் மீது தாக்குதல், அங்க இருக்கிற ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்துவாங்களா? அப்படி அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய பட்சத்தில் அதனால அவங்களுக்கு என்ன எதை அவங்க அடைவாங்க? என்ன ஒரு பலன் கிடைக்கும்? அவங்களுக்கு என்ன அச்சீவ் பண்ண போறாங்க இதுல? ஸோ அப்படி அது ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தால் அது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு முழு வீச்சான ஒரு போராக பிரகடனப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த போரை தொடங்கக்கூடிய நிலையில பாகிஸ்தான் இன்றைக்கு இருக்குதா என்றால் இல்லை என்பதே நமக்கு தெரிகிறது. அப்படி தொடங்கினால் அந்த போருடைய விளைவுகள், அதோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? ஏன்னா பாகிஸ்தானோட ஒரு மல்டி ஃப்ரண்ட்னு சொல்ற பல நிலைகள்ல பாகிஸ்தான் வீக்கா இருக்கு. நான் சொல்றது மிலிட்ரியிலேயே சொல்றேன், ராணுவ ரீதியாக சொல்றேன். நான் பொருளாதார ரீதியாக சொல்ல கிடையாது, அரசியல் ரீதியாக சொல்லக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப ஒரு ஃப்ரெஜைலா இருக்கு. பட் நான் சொல்றேன், இந்த ராணுவ ரீதியாக ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நீங்க கில்கிட் பல்டிஸ்தான் அந்த மாகாணத்துல பாத்தீங்கன்னா, கார்கில்ல இருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ல ஸ்கர்து இருக்கு. அங்க கில்கிட் பல்டிஸ்தான் மாகாணத்துல ஒரு பெரும் புரட்சி, உள்நாட்டு புரட்சி நடந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக. ஏன் எதிராக நடந்துட்டு இருக்குன்னா, பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் அங்க இருக்கிற அவங்ககிட்ட இருந்த இடத்தை அபகரித்து அவங்களுடைய ரிசார்ட் கட்டுறது, இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க டிஃபென்ஸ், அவங்கள பாதுகாக்கக்கூடிய செயலில் ஈடுபடு கிடையாது. இது நீங்க அங்க இருக்க வர செய்திகள் நமக்கு தெரியப்படுத்துது. ஸோ அந்த நிலைகள் ரொம்ப வல்னரபிளா இருக்கு. ஸோ நீங்க தாக்குதல் நடத்தினா நாளைக்கு அங்க ஓபன் பண்ணா என்ன, எப்படி நீங்க தாக்குதல் இது பண்ண போறீங்க? அப்புறம் அப்படி நீங்க தெற்கு பக்கமா வந்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் இருக்கு. குறிப்பா இந்த குவாதர் போர்ட் அப்படின்னு குவாதர் துறைமுகம், மக்ரான் போஸ்ட் ஏரியால, கராச்சி, நம்ம மும்பைல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய ஷிப்லாம் ஒரு 200 மைல்ஸ்ல நீங்க அதை டார்கெட் பண்ணலாம். அங்க நீங்க ஒரு இந்தியன் நேவி தாக்குதல் நடத்தினா அங்க இருக்க பலுச்சிஸ்தான் ரிபல்ஸ் ஆல்ரெடி அவங்க ராணுவத்தை அங்க தாக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவத்தோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சில நகரங்களை அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அங்க நம்ம ஒரு தாக்குதல் நடத்தி ஒரு வெப்பன்ஸ் கொடுத்தோம்னா அங்க அவங்க இவங்களுக்கு எதிராக திரும்புறாங்கன்னா, ரெண்டு ஃப்ரண்ட்லயும் அதாவது இந்த நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்ட்லயும் கில்கிட் பல்டிஸ்தான் ரீஜன்லயும் இங்க இருக்கிற பலுச்சிஸ்தான் மாகாணத்திலயும் ரெண்டு ஃப்ரண்ட்டும் அவங்களால தாங்க முடியாது. நீங்க இடையில நீங்க ஜம்மு காஷ்மீர்ல எந்த நிலையில சண்டை போடுவாங்க? அப்படி சண்டை போடும் பட்சத்தில் என்ன அவங்களுடைய டார்கெட்டா இருக்கும்? காஷ்மீரை மீண்டும் அவங்க எடுக்க போறாங்களா? எடுக்க முடியுமா ராணுவத்தின் மூலமாக? இல்ல ஜம்முல அவங்க படைகளை நிறுத்தி 1971 இருந்த சூழலில் அவங்க கொண்டாந்து நிறுத்தி, அன்னைக்கு அமெரிக்கா அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருந்தாங்க. அன்னைக்கு அணு ஆயுதங்கள் கிடையாது ரெண்டு நாடுகளுக்கு இடையே. அன்னைக்கு ரெண்டு நாடுகளுடைய பொருளாதாரமும் ரொம்ப இதாக ரொம்ப ஒரு பின்தங்கி இருந்தது ரெண்டு நாடுகளுடைய. அன்னைக்கு இந்தியாவோட உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் அன்னைக்கு இன்றைக்கு இருக்க ஸ்டேட்டஸ் கிடையாது. இன்னைக்கு இந்தியா வேர்ல்ட்ல 4th லார்ஜஸ்ட் எக்கானமி. இன்னும் ஒரு 2 மாசத்துல ஜப்பானை சர்பாஸ் பண்ணி நம்ம 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி போவோம். இன்னைக்கு கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எக்கானமியில நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு இன்டர்நேஷனல் குளோபல்ல இந்தியா தான் இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இருக்கு, ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கு இங்க இந்தியாவில். ஸோ இந்த மாதிரியான சூழல்ல அவங்க போர் எடுத்து அது அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, ஒரு சூசைட் அட்டம்ப்டா தான் முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் பாகிஸ்தானுக்கு இந்த தாக்குதல் ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இப்போ ஒரு லான்ச் பேட்ல அவங்க ஸ்ட்ரைக் பண்ணி, ஏன்னா கண்டிப்பா ரஃபால் இப்போ அங்க இருக்கிற உள்நாட்டுல என்ன போயிட்டு இருக்குன்னா, ரஃபால் 1 மணிக்கு உள்ள இவ்வளவு தூரம் 25 நிமிஷம் தாக்குதல் நடத்தி போயிட்டு இருக்கு. அப்ப பாகிஸ்தான் ராணுவம் என்ன தூங்கிட்டு இருந்ததா? பாகிஸ்தானுடைய விமானப்படைகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன் அவங்கள பதிலடி தாக்குதல் நடத்தி 2019 மாதிரி ஒரு இந்தியாவோட ஏர்கிராப்டை நம்ம வீழ்த்தல அப்படின்ற மாதிரி கேள்விகள் அங்க இருக்கிற உள்ள லோக்கல் மக்கள் அவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அங்க ராணுவத்து மேல இருந்த ஒரு நம்பிக்கை அங்க இழந்து கொண்டிருக்காங்க. ராணுவம் இந்த சூழல்ல என்ன தாக்குதல் நடத்த போறாங்க இந்தியா மேல இந்த நிலையில்? ஏன்னா இந்தியா கடந்த 2 வாரங்களாக ராணுவத்தையும் சரி, விமானப்படையும் சரி, அது கடற்படையும் சரி, மூன்றையும் தயார் நிலையில வச்சிருக்காங்க. இந்த தாக்குதலே இது ராணுவம் மட்டும் நடத்திய தாக்குதல் கிடையாது. இது முப்படைகளும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி நடத்திய தாக்குதல். 2016 ராணுவம் தான் நடத்திய தாக்குதல். சரி, 2000 பாலக்கோட்ல ஏர்போர்ஸ் நடத்திய தாக்குதல். இந்த தாக்குதல் முப்படைகளும் சேர்ந்து நடத்திய தாக்குதல். ஓகே, ஒரு முக்கியமான ஒரு பெரிய தாக்குதலாக இதை நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இது குறித்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.